அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால பே. ஹலோ 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 ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா அந்த ஊர்ல போறேன் ஊரா வேகமா போறான், ஆனா எங்க ஊரான்னே தெரியலையே. ஐயோ இவனா டேய் 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 காத்து. ஏய் கருப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க பண்ற வேலைக்கு இன்னும் எந்தெந்த ஊர்ல தெரிய போறேன்னு தெரியலடா. இந்த பக்கம் தான் போயிருப்பான். அடே நீயாச்சு நம்ம ஊர்ல ஒரு 10,000க்காக சின்ன பிட்ட போட்டு ஏமாத்துன. ஆனா இன்னொருத்தன் ஏண்ட இருக்க 2 லட்சத்தை 2 கோடி ஆக்கிரன்னு சமத்தா இங்க கூட்டி வந்து செமத்தி ஏமாத்திட்டு போயிட்டாடா. அது என்னடா நம்ம ஊர்ல இருக்க பூரா என்னையே குறி வச்சு ஜோலியா பிடிக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன், எனக்கு அவசரம். எனக்கு அதை விட வேலை இருக்கு. மரியாதையா எனக்கு பதில் சொல்லிட்டு போனீங்க. என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுமோல. என்னையா நிலம புரியாம பேசிட்டு இருக்கற? ஏன் நிலம தெரியாம நீ பேசாத. என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? அதுக்கெல்லாம் இப்ப நான் பயப்பட மாதிரி இல்ல. என்ன ஏமாத்துற குரூப்ல சிக்கின ஒரே ஆள் நீதான். இப்ப நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. மரியாதையா 10,000 கொடு. இல்ல உன்னை இல்லன்னா வண்டி கொடு. என்னது வண்டியா? வண்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? ஐஸ் தானே இருக்கு. வேற ஐஸ் தான். ஐயோ கருப்பு, என்ன கருப்பு? கொடு இல்ல வண்டியை கொடு. சரி இந்தா வண்டியை வச்சுக்க. பத்திரம், உன் பணத்தை கொடுத்துட்டு நான் வண்டியை எடுத்துக்கிறேன். அது அப்படி ஓரமா வண்டியோட நில்லு. நிக்கிறேன். கருப்பு ஐஸ வித்துறாத கருப்பு. லேட் ஆகனா வித்துருவேன். சீக்கிரம் பாரு. ஓடி ஓடியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலைன்னா வந்த வழிக்கு வித்துற வேண்டியது. சார் 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸை கடத்திட்டு வந்து ஐஸ் வண்டி இதுதான் சார். வண்டி இவங்கிட்ட விட்டு அவன் ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். வேண்டாம் வேண்டாம், மத்த போலீஸ் வச்சு அவனை பிடிக்கலாம். இவனை வச்சுதான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும். சார் நீங்க தான் சார். ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்த வர்றேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட், பூரா சரக்கையை வித்துட்டு கிளம்பிட வேண்டியதான். திருமணம் தெரியுமா? என்ன போலீஸ் பார்த்து ஐ ஒய்யுங்க இஸ்ங்கிறதுக்குள்ள நீங்க டஸ்ட் வந்துட்டீங்க சார். அதுக்காண்டி நான் உங்களை கேள்வி பண்ணி நடத்துமா? என்ன சார் நீங்க? சரி, இந்த வண்டி ஓனர் யாரு? வண்டி ஓனரு காத்தா வர நான் தான் சார். வண்டியை உங்ககிட்ட தந்துட்டு போன அவன் யாரு? அவனை பாத்துட்டீங்களா? அவன் லேபர் சார். சென்னை சிட்டில உனக்கு எத்தனை வண்டி ஓடுது? எத்தனை வண்டி ஓடும்? அநேகமா இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னடா டவுட்டு? இல்ல சார், இது ஒண்ணுதான் ஓடுது. இன்னும் டெவலப் பண்ணி நிறைய வண்டி வாங்கலாம் இருக்கேன் சார். உன் பேர் என்ன? என் பேரு கருப்பு சாமி சார். சாட்டா கூப்பிட்டா கருப்பு சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா கா சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா ஒண்ணுமே இல்ல. ஏன் சார் பூரா பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறீங்க சார்? இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க, ஆளுக்கு ஒன்று வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி, ஒரிஜினல் சரக்கா? ஒரிஜினல் சரக்கா சார்? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சார்? பரம்பரை ஐஸ் விக்கிறவ பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுங்க சார். ஏதாவது சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு என்ன தேடி வேணா வேற பாத்தீங்க சார். ஒரு வியாபாரியை பார்த்து அப்படின்னா பொசுக்குன்னு வார்த்தை விடாதீங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன ஐஸ் சாப்பிட்டு காலுங்க எல்லாம் கதகளி ஆடுது சார். சார் என்ன எல்லா பொடிச்சு பொத்து பொத்து விழுந்துருச்சு? முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணு. கைய வாயில வச்சிடாத, வண்டியை தள்ளு. உலகள பண்ணிட்டா தள்ளியா? ஐயோ கருப்பு, உண்மையிலேயே என் கருப்பசாமி நீதாயா? என்னை எப்படி காப்பாத்திருக்கு தெரியுமா? காப்பாத்திருக்கா? சொன்னா உனக்கு புரியாது, விட்டுரு. சரி விட்டுறேன். என்கிட்ட வாங்கின படத்தை வட்டி மூலமா குடும்பம் இரு தாரேன். ஆனா இந்த வட்டி கூடுற வேலையை இன்னையோட விட்டுறணும். இனிமேல் எங்கிட்ட வருது அதான் பூராத்தி விட்டாச்சே. அந்த தொழிலுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்ன அன்னைக்கு பிஞ்சு மூஞ்சினா நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு போட்டு பிதிய கிளப்புற. அப்ப என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணியா? ஏமாலியா நீயா? எந்த மாதிரி தில்லான வேலையை பார்த்திருக்கிற? கில்லியா நீ? கில்லியா? கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். அதெல்லாம் நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறேன்? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 10,000 கொடுத்ததுக்கு 50,000 திருப்பி தரேன். 50,000? ஹாய் பொம்மை. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும். இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வருஷமா கட்டி பிடிக்கிற போல தோணுதியா? முட்டுது.